ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மெட்ரோ பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். முதலமைச்சர் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று பிற்பகல்ல தன்னுடைய அலுவல் பணிகளை நிறைவு பெற்ற பிறகாக நேரடியாக மெட்ரோ ரயில்ல பயணம் மேற்கொண்டதோடு மெட்ரோ ரயிலுடைய கட்டுமான பணிகள் குறித்தும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகளோடு மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல சிறிது நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்த ஆலோசனையில பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர் தரப்புல வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்த மட்டில் கத்திப்பாராவுல மெட்ரோ ரயிலுடைய கட்டுமானத்தை ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதே போல ஆளில்லா மெட்ரோ ரயில் இயக்கம் தொடர்பாக அந்த ரயிலிலும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த இரண்டு முன்னெடுப்புகளும் சிறப்பாக இருப்பதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயில் அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து பல்வேறு பணிகளை விரைந்து முடிப்பதற்கும் அவர் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பா மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிக்க பணிகளை துரிதமாக மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பா சென்னையில இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் என்பது 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்படுகிறது. மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் என 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கு விஜய் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். மேலும் கட்டுமான பணிகளுடைய தரத்தையும் முறையாக பராமரிக்கவும் பாதுகாப்பான முறையில மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில ஒப்பந்ததாரர்களை பணியாற்றவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மெட்ரோ ரயில் கட்டுமானத்துல வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய நிலையில் அவர்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்வது அவசியமாக இருக்கிறது. எனவே அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பணிகளிலும் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்கள்ல பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் அலுவல் நேரங்கள்ல ஏற்படாமல் இருப்பதற்காக பகலுக்கு மாற்றாக இரவு நேரங்கள்ல இத்தகைய கட்டுமான பணிகளை கூடுதலாக கவனம் செலுத்துமாறு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இவை தவிர்த்து பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்துல பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரையிலான 10 ரயில் நிலையங்கள் என்பது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில போரூர் முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் இயக்குவதற்காக பணிகள் நிறைவு பெற்றாலும் கூட 6 ரயில் நிலையங்களுடைய பணிகள் என்பது இன்னும் முடிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த ரயில் நிலையத்துடைய அந்த கட்டுமான பணிகளையும் விரைந்து முடித்து பூந்தமல்லி முதல் வடபழனி வரைக்கும் அந்த மெட்ரோ ரயில் இயக்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், இதே போல மற்ற வழித்தடங்களிலும் பணிகளை விரைந்து முடித்து சென்னை மெட்ரோ ரயிலுடைய அந்த 2ஆம் கட்ட திட்டத்தை குறித்த காலத்திற்குள்ளார மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல கத்திபாராவுல மெட்ரோ ரயிலுடைய அந்த கட்டுமானம் என்பது சிறப்பாக இருப்பதாகவும் ஆளில்லா மெட்ரோ ரயிலுடைய இயக்கம் தொடர்பான முன்னெடுப்புகளும் சிறப்பாக இருப்பதாகவும் விஜய் அவர்கள் பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.